வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்னைக்கு நம்ம மீண்டும் அதே ஆன்மீகத்தினுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் வேலூர் ரத்னகிரி முருகன் கோவிலில் எனக்கு நடந்த சம்பவத்தை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். அதை விட அல்டிமேட்டாக ஒரு அதிசயம் அதனுடைய தொடர்ச்சியாக நடந்தது வள்ளிமலை. அதே வேலூரில் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வள்ளிமலை முருகர் கோவில்னு சொல்லி ஒரு கோவில், கீழே ஒரு முருகர் இருக்குது, மலை மேலேயும் ஒரு முருகர் கோவில் இருக்குது. அங்கேயும் ஒரு அதிசயம். அது உண்மையிலே என் வாழ்நாளிலே இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு தெரியல. இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் அன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாய் யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அன்பும் சிவமும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அந்த அன்பே சிவம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா எப்போவுமே அன்போட நம்ம அப்படியே சிவமாகவே, நம்ம சிவம்னாலே அன்பு, அன்பாகவே முழுமையாகவே நம்மளுடைய வாழ்க்கை சிவகதியோடையே அதே அந்த தன்மையிலேயே நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இதை சொல்லிவிட்டு நம்ம நடந்த விஷயத்துக்கு போகலாம். நான் ரத்னகிரி முருகன் கோவில் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ரத்னகிரி முருகன் கோவிலில் மௌனகுரு சுவாமிகளை நான் பார்த்தேன்னு சொன்னேன். மௌனகுரு சுவாமிகளை பார்த்தோன்னா, இப்போ ஒரு சித்தரையோ இல்லை யாரோ ஒருத்தங்களை பார்க்கும், நம்மளை விட வயது முதிர்ந்தவர், அவர் தியானத்தில் மிகவும் மேம்பட்ட நிலையில் கண்டிப்பாக இருப்பார். அவர் நம்ம எதுக்காக என்ன பர்பஸ்க்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருப்பார் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் அங்கேருந்து கிளம்பி அடுத்த பயணம் அந்த ரத்னகிரியிலேருந்து கிளம்பி வள்ளிமலை கோவில் போகணும், முருகரை தரிசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த டார்கெட். ஸோ நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்தேன். சாப்பிடுறது அப்போது பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பசி எடுத்துருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு யோசிக்கிறப்ப பக்கத்தில் பார்த்தா ஒரு 2 கடை தள்ளி ஒரு முருகர் படம் போட்டு ஒரு கடை இருந்தது. இந்த கடை தான் நமக்கு சரியான கடை, முருகர் படம் போட்டுச்சு, முருகர் தான் நமக்கு இந்த இடத்துல கூப்பிடுதாரு அப்படின்ட்டு நான் போய் அந்த இடத்துல சாப்பிட்டேன். அருமையான சாப்பாடு. 4 இட்லி சாப்பிட்டுட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன். அருமையான சாப்பாடு, அருமையான உணவு, நல்ல இட்லி தோசை அப்படின்ற மாதிரி இருந்தது. சாப்பிட்டுட்டு நான் இப்போ அதுக்கு அடுத்து சொல்லக்கூடியது தான், நம்மளை முருகர் கொஞ்சம் சோதிக்கார். எப்படி சோதிச்சார் அப்படிங்கிறது தான் மேட்ரு. நான் அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி மறுபடியும் அந்த வேலூர் பழைய பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து வள்ளிமலைக்கு ஒரு பஸ்ஸு கிடச்சிது, ஏறிட்டேன். ஏறி பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். நமக்கு ஒரு புது இடத்துக்கு பயணம் பண்ணுறோம். நம்மளும் ஒரு பயணம் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பாட்டிமா உட்காந்துருந்தாங்க. அவங்க ஒரு வழியில் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நானும் கண்டக்டர்கிட்ட டிக்கெட் எடுத்து உட்காந்துருக்குறேன். அப்புறம் ஒரு பொண்ணு ஏறி வந்துச்சு, என் பக்கத்தில் உட்காந்துக்குச்சு. நானும் சரி ஓகே அப்படின்னு நான் பாட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வள்ளிமலை ஸ்டாப்பில் நம்ம இறங்கணும். நான் கண்டக்டர்கிட்ட, ஐயா வள்ளிமலை ஸ்டாப் எனக்கு தெரியாது, ஸ்டாப் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, காட்பாடி ஜங்ஷனில் வள்ளிமலை முக்கு ரோடுன்னு ஒன்று இருக்குது. அது வள்ளிமலை முக்கு, வள்ளிமலை கிடையாது, வள்ளிமலை முக்கு. நான் என்ன பண்ணேன், வள்ளிமலைன்னொன்னே அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க பொண்ணு வள்ளிமலை போகணுமான்னு சொன்னோன்னே அது என்ன பண்ணுச்சு, அண்ணா இதுதானா நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்புன்றுச்சு. தெரியாதனமாக நானும் வள்ளிமலை முக்கில் இறங்கிட்டேன். இறங்கி பக்கத்தில் உள்ள ஒரு பெட்டி கடைக்கார்ட்ட போய், அண்ணா இந்த வள்ளிமலை முருகன் கோயிலுக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்னாடா. எங்கே, இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கப்பா, நீ வாட்டு அது முன்னாடி இறங்கிட்டாங்கய்யா அப்படின்ட்டு. சரி வெயிட் பண்ணு, அடுத்த பஸ் வரும் அப்படின்ட்டாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் போச்சு, அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட்டிங். அடுத்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிடங்கள் கழித்து தான் வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் வெறுப்பு, என்னடா நம்மளை கடவுள் இப்படி சோதிச்சார. அதுவும் காலையில் அதிகாலையில் நம்ம 7:30 மணிக்கெலாம் அங்கே தரிசனம் முடித்து 8 மணிக்கெலாம் 8:30க்கெலாம் இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ எனக்கு 9:30 மணி ஆக போகுது.
ஐயோ நம்ம சீக்கிரமே சாமியை கும்பிடணும், அங்கே சாமியை கும்பிட்டு அடுத்து மறுபடியும் வந்தோம்னா ஊருக்கு கிளம்பி வந்துடலாமே அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல எனக்கு நடந்தது ஒரு சோதனை. என்ன இதனுடைய தொடர்ச்சி என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த பேருந்தில் நான் ஏறுறேன். வரக்கூடிய அடுத்த பேருந்தில் ஏறுறேன். இந்த மௌனகுரு சுவாமிகள் உடல் ஃபுல்லாக வெள்ளையாக இருந்ததுன்னு நம்புறேங்க. அதே மாதிரி நான் ஒரு ஸ்டாப்பில், அந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே, ஒரு வள்ளிமலைக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப்பில் வந்து அதே பஸ்ஸில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அதே பஸ்ஸில் முழுக்க வெள்ளையாக இருக்கிற ஒரு ஆள் வந்து இறங்குறாரு. அவர் கொஞ்சம் ஒரு நடுத்தர வயது உடையவர் இறங்குறாரு. இறங்கி அவருடைய உடல் மேனி எல்லாமே வெள்ளைன்னு இருக்குது. எனக்கு பார்த்தோன்னா, அதாவது நம்ம ஒரு சாமியை பார்த்துட்டு வரோம். ஒரு மௌனகுரு சாமிகள் ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சித்தர்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு முதியவர், இல்லை உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு அன்பானவர் அப்படின்னு நினச்சிக்கலாம். அவரை பார்த்துட்டு வந்தோன்னா அதே மாதிரி ஒரு தோற்றம் கொண்ட ஒரு மனிதரை நம்ம சந்திக்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியம். சரி, அவர் இறங்குறாரு. என்கிட்ட போயிட்டு வரேன்லாம் சொல்ல, எனக்கு பக்கத்தில் கண்டக்டர் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டு, அவருக்கு தெரிஞ்சவர் போல இருக்கு. இறங்கினார். சரின்னு சொல்லி இந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு. அடுத்து ஒரு கிராமம். அந்த கிராமத்தினுடைய நிறுத்தத்தில் போய் பஸ் ஸ்டாண்டு, அதாவது என்னென்னா அந்த கிராமம் வந்து ஒரு டெட் எண்டில் இருக்குது. அந்த கிராமத்துக்கு உள்ளே போய் மறுபடியும் யூட்டர்ன் எடுத்து தான் மறுபடியும் வெளியே வர வேண்டியிருக்கு ரோடை பிடிக்கிறதுக்கு. அப்போ அந்த ரோடை பிடிக்கிறதுக்கு அந்த கிராமத்தினுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகும்போது அந்த கிராமத்தில் வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி இருந்தாங்க. அவங்க கண்டக்டர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பஸ்ஸு இங்கே போகுமா அப்படின்னு. வேலூர் போகுமா? இல்லைங்க, போயிட்டு வருவோம், அப்போ தான் போகும்னாரு. உண்மையிலே அவங்களும் உடல் முழுக்க வெண்மையாக ஒரு முஸ்லீம் பெண்மணி. உண்மையிலே எனக்கு அடுத்த சாக். சரி, இதுதான் நடந்தது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசுக்குள்ளே இறைவனை வேண்டிட்டு, சரி நமக்கு வழிகாட்டுறாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் வள்ளிமலை போயிட்டேன். வள்ளிமலை போனோன்னே, வள்ளிமலை நல்ல ஒரு 10-11 மணி ஆயிடுச்சு. சர்ற அட்டி வெயில், சும்மா 105 டிகிரி வெயில் அடித்து கொளுத்துது வெயில். சரின்னு சொல்லி இறங்கினோடனே ஒரு கடையில் போய் ஒரு ஜூஸை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போகிறேன். கீழே வந்து முருகர் இருக்குது, ஆறுமுக முருகர். அந்த ஆறுமுகத்தோடு இருக்கக்கூடிய முருகரை பார்த்தா நான் கையில் பூ வாங்கிட்டு சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கீழே வந்து அந்த ஐயர் வந்து இல்லை. அவர் வந்து அதனுடைய சுற்று பிரகாரத்தில் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஐயர். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வந்து சாமியை கும்பிட்டுட்டு உடனே அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா மலை மேலே போனால் மலை மேலே என்ன இருக்குது அப்படின்னு. மலை மேலே தான்ப்பா முருகர் இருக்கார், இங்கே ஒரு முருகர், அது வந்து குகைக்குள்ளே இருக்கக்கூடிய முருகர், அங்கே வந்து வள்ளி பிறந்த இடம் அப்படின்னாரு. அப்படியா, பரவாயில்லையே, சரி போகலாமா அப்படின்னு. போகலாம் தம்பி, ஆனால் ஒன்றும் சொல்லுதான் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னாரு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை தம்பி, இப்போ வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குது, நீங்கள் வந்து செருப்பு போட்டுகிட்டே மலை மேலே ஏறிடுங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, மேலே போய் கலட்டிட்டு சாமியை கும்பிட்டு அப்புறம் வாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு, முருகர் மேலே பாரத்தை போட்டு செருப்போட மலை மேலேயே ஏறியாச்சு. அது ஒரு 400 படி இல்லை 300 படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே ஏறி மலை மேலே போய் உட்காந்து சாமியை கும்பிட்டுட்டு, ஒரு குகை வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ரவுண்டாக ஒரு கல் மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே குகை இருக்குது, அதுக்குள்ளே முருகர் இருக்கிறாரு, அதுக்குள்ளே வள்ளியோடைய இது இருக்குது. நீங்கள் இதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து அப்புறம் வெளியில் வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வரேன். இது என்னடா அதிசயம், இதை என்னடா சொல்ல வர நீ, இந்த மாதிரி ஒரு 2 வெள்ளைக்காரங்களை பார்த்தது உனக்கு ஒரு பெரிய அதிசயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுதான் உங்களுடைய அவசரங்கிறது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நடந்தது என்ன அப்படின்னா, நான் கீழே வரேன். வந்துட்டு சரி ஓகே, நம்ம வந்து மதியம் லஞ்ச் டைம் நெருங்கிடுச்சு. ஓகே, பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்து நம்ம வயிறு சும்மா இருக்க மாட்டேங்கி, பசிக்குது. சரி, அடுத்து நம்ம லஞ்ச் என்ன பண்ணலாம், இங்கே இருக்க வேண்டாம், இங்கேருந்து பஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, முதல்ல அந்த இடத்த காலி பண்ணுறோம், இடத்த காலி பண்ணி வேலூரில் போய் லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவோடு நான் கீழே வரேன். கீழே வந்தால் கீழே வந்து அந்த சத்திரம் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. ஏய், இதாடா அதிசயம், சாப்பாடு கிடைக்கிறதாடா அதிசயம். ஆமாம், சாப்பாடு கிடைக்கிறதும் அதிசயம்தான், இருந்தாலும் அதில் ஒரு அல்டிமேட்டு அதுதான் அப்படிங்கிறது. நான் போய் சரி ஓகே
முதல் பந்தி நடக்குது. உண்மையிலேயே அது ஆச்சரியமாக இருந்தது. முதல் பந்தி வந்து எல்லாம் இலை விரித்து சாப்பாடு போடுகிறார்கள். தர்மம் வாங்குகிறவர்கள் எல்லாம் உட்காந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. பொதுமக்களும் இருக்கிறாங்க. உடனே அவங்க வந்து இறைவனை வணங்கி அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டில் கையை வச்சு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் 2வது பந்தியில் நான் உட்காந்து சாப்பிட்டேன். அங்கே சாப்பிடும்போது எனக்கு எதிர்த்தாப்பில் ஒருவர் வந்து உட்காந்தார். என்னன்னு பார்த்தா அவர், நான் சங்கரங்கோவில், என்னுடைய சொந்த ஊர் சங்கரங்கோவில், நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி சங்கரங்கோவில் போய் என் வீட்டுக்கு போயிருந்தப்போ என் வீட்டு மாடியிலேருந்து பார்க்கும்போது கீழே ஒரு 4 தர்மம் வாங்குறவங்க 4 பேர் என் வீட்டு வாசலில் உட்காந்துருந்தாங்க. அப்போம்போது நான் எங்கள் ஊரில் ஆடித்தபசு திருவிழா நடந்தது. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்திருந்தாங்க அப்படின்ட்டு ஆடித்தபசுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் இவங்க 4 பேருக்கும் சரி தர்மம் வாங்குறவங்க நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடு வாங்கி அந்த 4 பேருக்கும் கொடுத்து வாட்டர் பாக்கெட்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அதில் ஒருத்தர் வந்து முருகன் அப்படிங்கிற ஒரு தர்மம் வாங்கக்கூடியவர். அப்போம்போது இந்த ருத்ராட்சம் வந்து நான் வந்து இங்கே கீழே இறக்கி கட்டியிருந்தேன். ஸோ நீ கீழே இறக்கி கட்டக்கூடாது, இந்த தொண்டை பக்கத்தில் தான் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்து என்னை வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை வந்து உச்சரிக்கிறதுக்கு எப்படி உச்சரிக்கணும், நான் ஆல்ரெடி வந்து வாசி யோகம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் அந்த ஓம்ங்கிற உச்சரிப்பை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுக்கும்போது நம்ம இந்த இடத்த இந்த அழுத்தம் இருக்கும்போது அதனுடைய அற்புதமான வைப்ரேஷன் வேறு லெவலில் கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த இது. அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அந்த ஆளை நான் அங்கே பார்த்தேன் சங்கரங்கோயிலில். அப்போ அதை அனுப்பிச்சாச்சு. ஆனால் அவர் நம்பரை மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். அதே ஆளை இதே சென்னையில் பெருங்களத்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பெருங்களத்தூரில் வந்து ஒரு சதானந்தபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு குரு, ஒரு சித்தர் சமாதி இருக்குது. அந்த சித்தர் சமாதியில் போய் நான் வந்து குரு பூஜைக்காக ஒரு தடவை போயிருந்தேன். நான் சங்கரங்கோயிலில் பார்த்த அதே ஆள் இங்கே சதானந்தபுரம் குரு பூஜையில் வந்து இருந்தார். அப்போ நான் அங்கே அவரை பார்த்தேன். மறுபடியும் இப்போது அவரை வள்ளிமலையில் பார்த்தேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஒரே மனிதரை வெவ்வேறு இடங்களில் 3வது முறை நான் பார்க்கிறேன். அதுவும் இந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டா போனேன் இல்லை, ஏதோ ஒரு அதிசயம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளை இணைக்குதா இல்லை என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நம்மளுடைய சிறு மூளைக்கு எட்டவில்லை. அங்கே போய் அவர் எனக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு அப்புறம் அவரோட ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ உண்மையிலேயே மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அவர் முருகன், அவருடைய பெயரும் முருகன் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு அல்டிமேட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தெரியல. ஸோ எல்லாமே அந்த இறைவனுடைய செயல் அப்படின்னு தான் நினைக்கணும். ஸோ அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் வந்தேன் 3வது முறை. இனிமே இந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து மீண்டும் அவரோட சந்திக்க வைக்குமா, எப்போது சந்திப்போம், எங்கே சந்திப்போம் என்பது தெரியவில்லை. ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒருத்தங்களை மனசோட நினைக்கும் போது, நம்ம நினைக்கவும் கூட இல்லை, நான் அவரை எங்கே நினச்சேன் ஏதோ அதிசயத்தில். அதான் இப்போ என்னென்னா நமக்கு ஒரு சோதனை வந்துச்சு. பஸ்ஸு லேட்டாச்சு. அந்த பஸ்ஸு முதல்ல நான் அந்த பஸ்ஸில் வந்திருந்தேன்னா இந்த ஆளை நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் பாட்டு கிளம்பி வந்திருப்பேன். அப்போது முருகர் நம்மளை அந்த இடத்துல நீ வந்து காத்திருந்து அடுத்த பஸ்ஸில் வாடா அப்படின்னு சொல்லி அடுத்த பஸ்ஸில் வந்து அங்கே ஒரு வெள்ளைக்காரரு, அப்புறம் ஒரு வெள்ளைக்கார பெண்மணி, அப்புறம் மறுபடியும் நான் சந்திக்காத ஒரு சந்தித்த மனிதர், 3வது முறையாக யதார்த்தமாக சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர், இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணி எனக்கு கொடுத்தது வந்து உண்மையிலே ஐ எம் பிளஸ்டு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரில. ஸோ எல்லோரும் வந்து அதுக்காக நான் ஒன்றும் பெரிய கடவுளும் கிடையாது, பெரிய ஆளும் கிடையாது, நம்மலாம் சாதாரண மனிதர்கள். ஆனால் இந்த இறை சக்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது. ஸோ எல்லோரும் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறத நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு எந்த சயின்ஸ்லேயும் விளக்கம் கிடைக்குமா? எந்த சயின்ஸாக இதை விளக்கி சொல்லுமா? இல்லை ஒரு கவலம் சாப்பாடை கொடுத்தா அந்த சயின்ஸ் ரத்தமாக மாற்றி தருமா? நன்றி, வணக்கம்.
இந்த கல்லுக்கு அடியில் தான் குகை உள்ளது. அதில் தான் முருகர் வள்ளி இருக்குது. வெளியே வரும் வழி, உள்ளே தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வரும் வழி. ரொம்ப கஷ்டப்பட்டு